அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல அக்டோபர் மந்த் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். இந்த மாதத்துல முதல் 18 நாள் ராகுவால மேஜரா ட்ரபிள் எதுவும் இருக்காது. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம், அதுவும் பெருசா குற்றமா இல்ல. அடுத்து நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய அந்த சஞ்சாரம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா அந்த மாதத்துல குரு வந்து ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. அதாவது வந்து நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு கரெக்டா 18ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி ஆகுறாரு. 6ஆம் இடத்துல போய் உச்சம் ஆகுறாரு. சோ இது நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். இயற்கை சுப கிரகம் அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல அமர்றது அவ்வளவா சிறப்பு இல்ல. ali நமக்கு வந்து 2-11க்குரிய ஒரு முக்கியமான பிளானட் அவர் போய் 6ஆம் இடத்துல அமர்றது சில நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்மளுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். இல்ல புதன் வந்து ஆட்சி உச்ச மூலதிரிகோண நிலையில இருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியே பார்த்தோம்னா புதனுடைய பயிற்சி. புதன் வந்து அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதே போல வந்து சூரியன் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி தான் வந்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு. 7ஆம் அதிபதி நீச்சம் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானமா இருக்கிறதுனால பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் 7ஆம் அதிபதி நீச்சம் ஆக கூடாது. அடுத்தது நம்ம பார்க்கிறது 8ஆம் தேதி மாதத்தோட பிகினிங்லயே பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து நீச்சமாகிறாரு. சுக்கிரன் வந்து நமக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. யோகமான கிரகங்கள் எல்லாம் வீக் ஆகுது. ரொம்ப முக்கியமான பிளானட்ல அந்த மாதத்துல வீக் ஆகுது, நீச்சம் பலம் இழக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 24ஆம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே போல வந்து 27ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. இதுதான் அந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போது இந்த மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளானட்லாம் நீச்சம். குருவும் அதிசார பயிற்சியில நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. எனவே குழப்பத்தன்மை அதிகரிக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றது. ஜென்மத்துல இருக்கிற ராகு இப்போ ஃப்ரீயா கேம் ஆடும். அதுலயும் வந்து ராகு வந்து கும்பத்துல வலிமை அடைவாருங்கிற ஒரு விதியும் வருது. அதுல வலிமையான கெடுபலன்களை ராகு ஜென்மத்துல இருந்து கொடுக்கும். தலை முகம் இது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். அதிகமா யோசிக்கிறத குறைச்சிடணும். ராகு வந்து ஜென்மத்துல இருந்து ஓவரா திங்க் பண்ண வைக்கும். அடிக்கடி குழப்பத்திலேயே சிக்கிக்க வைக்கும். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவா ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரு குறையே இது கொடுக்கும். அதனால மைண்ட கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. மற்றவர்கள் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. யாரு நமக்கு நல்லதுக்கு சொல்றா, யாரு கெட்டதுக்கு சொல்றான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவரா யோசிச்சாலே இந்த மாதத்துல குழப்பம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். இல்ல ஓவரா யோசிக்கிறதெல்லாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும். அதே மாதிரி கோப உணர்வுகளை குறைச்சிக்கணும். அடிக்கடி கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும் இந்த மாதத்துல. ஆல்ரெடி கும்பம் வந்து பார்த்தோன்னா சைலண்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆனா கோவப்பட்டாங்கன்னா பக்கத்துல யாராலையும் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் பிரஷரா கொஞ்சம் அதிகமா அந்த பிரஷரை ப்ரொடியூஸ் பண்றதுனால அது வந்து கோபமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சுத்தி இருக்கவங்க மேல கோவப்படாம கொஞ்சம் நம்ம கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணோம்னா அந்த மாதம் பாசிட்டிவா அமையும். முதல்ல நான் கொடுக்கறது மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவரா யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த 2ல சனி வக்ரம், 2ஆம் அதிபதி 6ல போய் உச்சம் ஆகுறாரு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகப்படுத்துது. 6ல போய் உச்சமான குடும்பத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு, குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிறது. குடும்பத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் மேலோட்டமா அப்படியே எட்டி பார்க்கிறது. 6ஆம் இடத்துல போய் அமரும் போது வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி கூட இப்போ ஒன்னா இருக்க முடியாது. ஒரு சிலர் வந்து தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கிறது. அல்லது ஃபேமிலி கூட இருக்கீங்கன்னா ஃபேமிலி கூட அடிக்கடி கருத்து போராட்டம், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கிறது. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். பாத சனி வேற நடந்துட்டு வக்ர சனியா இருக்கிறதுனால பாதிப்புகள் குறையுது. குரு பார்வை 2ல இருக்கிறதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு கெபாசிட்டி கிடைக்குது. என்ன குழப்பம் வந்தாலும் ஃபேமிலில அதை சமாளிப்பீங்க. சோ அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலில ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும், குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும். எதுக்கும் ஓவரா ரியாக்ட் ஆகி பிரச்சனையில இன்னும் நம்ம எண்ணெய் எடுத்து ஊத்திடக்கூடாது. அதனால அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாச்சும் குழப்பத்தன்மைகள் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இல்லாம நீங்க
நீங்க கொஞ்சம் நழுவி வெளில வந்துடுறது நல்லது. அது உங்களுக்கு இன்னொரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. முதல் 10 நாள் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆவரேஜா அஸ்யூஷுவலா போகும். 10ஆம் தேதிக்கு மேல தான் அந்த சின்ன சின்ன கரப்ஷன், சின்ன சின்ன சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்ல 10ஆம் தேதிக்கு மேல தான் கவனம் தேவை. முதல் 10 நாள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் போகும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தைகள நிதானமா இருக்கணும். அதே போல உங்களுடைய நேத்திரம், கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல முக்கியமா சொல்ல வேண்டிய பார்ட் எதுனாக்கா வந்து உங்களுடைய ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 7, 8 அதே மாதிரி 6 இந்த பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதெல்லாம் வந்து ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இந்த மாதத்துல வரும். அதனால தூக்கத்துல எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம டயத்துக்கு தூங்கணும். சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல வந்து கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற கேஸ், வயிற்றுல வந்து ஏதாச்சும் கேஸ் ஃபார்ம் ஆகுறது, அது சார்ந்த வகையில பிரச்சனை. அதே மாதிரி வந்து கழிவு நீக்க உறுப்புகள், உஷ்ணாதிக்கம் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் ஏதாச்சும் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதை ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உணவே விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு. சாப்பிடுற ஃபுட்டு நல்ல ஃபுட்டானு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சாப்பிடுங்க. எனவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை தேவை. அது மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம் இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில் உத்தியோகம்லாம் எப்போதும் போல ஸ்மூத்தா நகருது. மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்தை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்லாம் யோசிப்பாங்க. அல்லது இதை விட்டு வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும், கமிட்மெண்ட் அதிகரிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும். மாற்றத்தை நோக்கி அந்த ஒரு மனநிலை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல எந்த ஒரு பிகஸ்ட் சேஞ்சஸும் பண்ணாம இருக்கிறது நல்லது. இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அப்படி போய் ஏதாச்சும் நான் மாற்றம் பண்றேன்னு பண்ணீங்கன்னா அதுல ஏதாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா அக்கறையோட இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீங்க டிராவல் பண்ணணும். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதனால 8ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா வந்து 8ஆம் தேதியில இருந்து அந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலையும் போய் லாக் ஆயிடாதீங்க. பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. அதே போல வந்து நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட ஏதாச்சும் சலசலப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரிச்சு அவங்க கூட ஒத்து போயிடுறது நல்லது. சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுக்கு வந்து பெருசா பாசிட்டிவா இல்ல. ஏனாக்கா சுக்கிரன் நீச்சம், 7ஆம் அதிபதி நீச்சம், 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, குரு பகவானும் வந்து 6ஆம் இடத்துல மறைகிறாரு, அதுலயும் உச்சமாகிறாரு. சோ இந்த அமைப்புலாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சியில தள்ளி வைக்கிறது நல்லது. அப்படியே நீங்க இந்த மாதத்துல திருமண முயற்சியில பண்றீங்கனாலும் ஜாதக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து உங்களுக்கு கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம், அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்க வேண்டாம். சோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கணும். இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கை துணை மேல கோவப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட ஒத்து வராத சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து வாழ்க்கை துணை விட்டு பிரிந்தெல்லாம் இருக்கலாம். அப்படி பிரிந்து இருக்கிறவங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்ல. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும். நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையுடைய உறவு நிலையிலையும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். இந்த நேரத்துல வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை அதிகமா கொடுக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி கருத்து போராட்டத்தை கொடுக்கும். இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள தனி அக்கறையோட இருக்கணும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நண்பர்களோட ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது 7ஆம் இடம் உங்களுடைய அக்கம் பக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட ஏதாச்சும் சலசலப்பு, வாக்குவாதம், பிரச்சனை எல்லாம் வரலாம். அதனால வந்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 10 நாள் பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியாவுக்கு வரலாம். கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம். கடன் சுழல்ல போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்க மாட்டி இருக்கீங்கன்னா அப்போ அந்த கடன் நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சமாளிச்சிடுவீங்க. சோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா வந்து குருவுடைய பார்வை வந்து சனி மேல இருக்கு. அதையும் வந்து 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா
பார்த்தோம்னா உச்ச குரு 6ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவான தன்னுடைய 9வது பார்வையில பார்ப்பாரு. சோ சமாளிக்கிற கெப்பாசிட்டி வருது. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடி எல்லாம் உண்டாகும். பண தேவை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அகலக்கால் வச்சு எதையும் மாட்டிக்க வேண்டாம். இந்த நேரத்துல வீம்புக்காக செலவு செய்யற அமைப்புலாம் வரும். நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியை கொடுத்து ஒரு மாதிரி வீம்புக்காக செலவு பண்ண வைக்கும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்கல் இது ரெண்டுலயுமே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல் 18 நாள் மேஜரா ட்ரபிள் இல்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் ஏதாச்சும் பண்றது, பிள்ளைகளுடைய உறவு நிலையில இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது, பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படியுமே பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. கொஞ்சம் கவனம் தேவை. அது ஏதாச்சும் கருத்து போராட்டத்தை கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு மேஜரா ட்ரபிளா இல்ல. அதே போல காதல் உறவு, பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கு தயாராகுவீங்க. அதே போல இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால காதல் உறவும் பெருசா மைனஸா இருக்காது. காதல் உறவு சார்ந்த விஷயத்திலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புதிய காதல் உறவுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன், புதன் இந்த கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சூரியன் நீச்சமாகிற மாதம், ஆனா 2ஆம் அதிபதி ஆட்சி ஆகிற ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. இருப்பினும் மாணவ மாணவிகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுக்கலாம், அல்லது மன ஆரோக்கியம் ஏதாச்சும் பாதிக்கப்படலாம், அல்லது நிறைய கவனச்சிதறல கொடுக்கலாம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டாலே இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட் அடையலாம். இந்த படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க கவனம் செலுத்தும் போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல தடை தாமதங்கள் எதுவும் கல்வி சார்ந்த வகையில இல்ல. ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி, கும்ப லக்னம் உடைய முடிவுகள், மாற்றங்கள் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 3வது நபர் சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாம உங்க மனசுக்கு எது சரின்படுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதே போல வந்து இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. இதை மட்டும் நீங்க மேஜரா பார்த்துட்டாலே போதும். மற்ற விஷயங்களை சமாளிச்சிடுவீங்க, சமாளிச்சு நகர்ந்துருவீங்க. அது வந்து கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்மளுடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.